ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காரைக்கால் உள்ள மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்து இங்கே தான் தண்ணி ரேட்டு கம்மியாக இருக்கிறாங்களா ஒரு நாள் இப்போ விட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காரைக்காலில் உள்ள மீன்பிடி துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தாலே தெரியும் நிறைய போட் நிற்கிதுல. இந்த போட்டு வந்து இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட போட்டு தான். இப்போ வந்து மீன்பிடி தடைக்காலன்றதுனால இந்த பீச்சுக்குள்ளெல்லாம் போய் உள்ளே போய் பிடிக்க மாட்டாங்க. அதனால இப்போயே எல்லோரும் அவங்க போட்டெலாம் ரெடி பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நம்ம டிரைவிங் ரூம்குள்ளே போகிறோம். வாங்க பாருங்க, இதுதான் அந்த போட்டு கண்ட்ரோலிங் ரூமு. இதான் கேப்டன் ரூமு. இங்கே தான் கேப்டன் உட்காந்து இதெல்லாம் பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க. இது வந்து இந்த போட்டு திருப்புறதுக்கு ஸ்டியரிங். வேலை நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு. அதனால ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இந்த இடம் தான் கேப்டன் பார்க்குற இடம். இங்கேருந்து பார்த்து தான் கேப்டன் வந்து எல்லாத்தையும் வியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கேருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது வெளியே என்ன இருக்குன்ட்டு. இந்த ஆழ்கடலில் போய் இந்த போட்லாம் போய் மீன் பிடிக்கும். இந்த போட்லாம் போனால் ஒரு 10 நாள் கிட்ட இருந்துட்டு தான் வரும். பாருங்க, இது கண்ட்ரோல் ஸ்விட்சஸ். இதுதான் பாருங்க, இதுதான் போட்டோட ஃப்ரண்ட்டு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் போட்டு ஃப்ரண்ட்டு. இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக கலவு தான். இது கரை கிட்ட இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போடுறதையும் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக எடுத்து போடுவோம். கிச்சன் இங்கே தான் எல்லாத்தையும் சமைப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டோட என்ட்ரன்ஸ். உள்ள அடியில் இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுற இடம் இது தான். இப்போ மேலே இருக்காங்க தெரியுதுங்களா? உள்ளே இறங்கி வந்தீங்கன்னா இது ஒரு ரூம் இருக்குது, பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, தெரியுதா? அங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு. பாருங்கள், சுற்றி பாருங்கள், இவ்வளோ இடம் இருக்குது போட்டு கீழேயே. ஆமாம், லைட்லாம் இருக்குது, கரண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஐஸ் கட்டிலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி மீன் இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. தெரியுதுங்களா? லைட் தெரியுதுங்களா? இவ்வளோ லைட் வந்து கீழே இறங்கி வரேன், பார்த்துங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்க இல்லையா? இப்போ வந்து மேலே இருக்கிறத பாருங்கள். இதுதான் சுற்றி போட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா? இவங்களாம் கடலுக்கு வேலைக்கு போகிறவங்க தான். இவங்களாம் கடலுக்கு போகிறவங்க தான். ஆனால் இந்த போட்டு எத்தனை நாள் நீங்கள் வச்சுருக்கீங்க? எத்தனை வருஷம் போட்டு இது? போட்டு 2006 கட்டணும். 2006. 2 வருஷம் நீங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பரவாயில்லண்ணா. வருமானம்லாம் பரவாயில்லையாண்ணா? வருமானம் இப்போதைக்கு கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா போட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. டீசல் போக்குவரத்துலாம் இப்போ வந்து செலவுலாம் ஜாஸ்தி. டீசல் உங்களுக்கு மானியெல்லாம் உண்டாண்ணா? மானியம் இருக்குது, இருந்தாலும் கட்டுப்படி ஆகலை. எதனாலண்ணா? மீன் வந்து அதிகமான போட் அப்போ இருந்த ரேட்டு தானே இருக்குது, ஏறலை. ஆனால் டீசல் விலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. அன்றைக்கி ரேட்டு கம்மி டீசல். ரேட்டு கம்மி. மானியம் கொடுத்தா 100 ரூபாயா டீசல்? இல்லை, மானியம் கொடுத்து மானியம் 12 ரூபா கொடுக்குறாங்க. அவ்வளோதாண்ணா? அதுதான் மானியமா? 1 லிட்டருக்கு 12 ரூபா தர்றாங்க கவர்மெண்ட். மாதத்துக்கு 4000 ரூபா. எத்தனை பேர் போவீங்க? நாங்கள் 5 பேர் 6 பேர் போவோம். 5 பேர் 6 பேர் போவீங்க. போனால் ஒரு 3 நாள் இருப்பீங்களா? 3 நாள் பண்ணால் எவ்வளோதுக்கு மீன் தரலாம்? மீன் வந்து நம்ம கேசிங் பொறுத்து தான். கேசிங் அதுக்கு செலவு எவ்வளோ ஆகும்? நட்டமும் வரும். நம்ம ஒரு தோராயமாக 3 நாளைக்கு போகிறோன்னாக்கா ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போகணும். 1 லட்ச ரூபா செலவாகிடும். செல்லு போக்குவரத்து எல்லாம் செலவு 1 லட்ச ரூபா போகணும். ஒரு 3 நாள் கழிச்சு வரும்போது 1 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக மீனுங்க விற்றா தான் நமக்கு லாபம். லாபம் இல்லைன்னா வந்து அதுக்கு கம்மியாக குறைவாக வந்தால் நஷ்டம். நஷ்டம்தான்.
அதையெல்லாம் சமாளித்து தான் ஒரு நாள் நட்டம் இருந்தாலும் ஒரு நாள் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு போயிட்டு தான் தொழிலை விடக்கூடாது, நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக தொழில் இருக்கீங்க? நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அப்படி பரம்பரை இது தொழில் செய்கிறீங்களா எப்படிங்கண்ணா? அதான். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன போட்டு தான் ஓட்டிட்டு இருந்தீங்களா? இந்த மாதிரி போட்டு இதே போட்டு தான். போட்டில் தான் நான் தொழில் பரவாயில்ல பரவாயில்ல. இந்த போட்டு பேர் என்ன சொல்கிறாங்க? போட்டு பேர் இது வந்து ட்ராலர்ண்ணே. ட்ராலர் போட்டு. இன்ஜின் எவ்வளோ நம்ம மைலேஜ் தரும் இதெல்லாம்? இது வந்து மணிக்கு வந்து 11 லிட்டர் இருக்குது. மணிக்கு 11 கிலோமீட்டர், 1 லிட்டருக்கு. இப்போ 1 லிட்டருக்கு வந்து ஒரு மணிக்கு 11 லிட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 11 லிட்டர் தரும். 11 லிட்டர் ஓடும். பரவாயில்ல. இப்போ காலையில் கிளம்புனா நீங்கள் காலையிலே கிளம்பிட்டீங்களா? போகும் காலையில் 5 மணி 4 மணிக்கு கிளம்புவோம், 3 மணிக்கு கிளம்புவோம். தண்ணி எவ்வளோ டெப்த் இருக்குன்னா அதுக்கு தகுந்த போயிடும். ஓ அப்படிங்களா? தண்ணியோட தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் போக முடியும். டெப்த்து கம்மியாக இருக்கும்போது போட்டு மாட்டிக்கோ. மாட்டி. ஓஹோ, இங்கேருந்து கிராஸ் பண்ணுறது தான், கடலுக்கு போகிற வரையும் தான். கடலில் போனால் இருந்துக்கலாம். பரவாயில்ல. ஆர்பாரில் போகும்போது நம்ம தண்ணி அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் போகணும். டெப்த்து கம்மியாக இருக்கும்போது போனோம்னா மாட்டிக்குவோம். இது எப்படின்னா எல்லாம் சேலரியாக கொடுப்பீங்களா எப்படி இது வரவங்களுக்குலாம்? நமக்கு வந்து வர வருமானத்தில் 100க்கு 22 ரூபா லேபர். ஓ, லேபருக்கு போய்டும். 122 லேபரும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டீசலும் பார்க்கணும், அப்புறம் நிற்கிறது தான். அப்பா, இது எதாவது லைசன்ஸ் எடுக்கணுங்களா? நம்ம லைசன்ஸ் உண்டு. உள்ள கடலுக்கு போகிற ஆளுங்களுக்கு? அவங்களுக்கு பாஸ்போர்ட். ஓ, பாஸ்போர்ட் இல்லாமல் யாரும் சும்மா இருக்க போக முடியாது. செக்கிங் உண்டா? இப்போ போனாலும் ஆதார் கார்டாவது இப்போ கேட்குறாங்க. போஸ்ட்டில் வந்தாங்கன்னாக்கா ஐடென்டி கார்டு, ஃபிஷரிஸ் ஐடென்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அது இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டு எப்படி உள்ளூர்காரங்க தான் கேட்குறாங்களா? ஆமாம், நம்ம யார் வேணால் போகலாம். இப்போ ஆதார் கார்டு இல்லாமல் யார் வேணால் தொழிலுக்கு போகலாம். இந்திய யாரும் தொழிலுக்கு போகலாம். தொழில் இப்போ விட்டு கொடுத்துருக்காங்க போகலான்ட்டு. நீங்கள் எப்படி இந்த ஸ்ரீலங்கா பார்டர்லாம் இங்கெல்லாம் நாங்கள் போகிறது இல்லை. லாங்கு போகிறது கிடையாது. நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் தூரம் போவீங்க? நாங்கள் இப்போ குறிப்பிட்ட தூரம் தானே போவோம். ஒரு 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் தொழில். அவ்வளோ, அதுக்குள்ளே போயிட்டு சின்ன போட்டாக இருக்கிறதுனால பெரிய போட்டெலாம் லாங்கெலாம் போகிறோம். பெரிய போட் லாங் போகணும். 10 நாளைக்கு கெப்பாசிட்டி போகிறவங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க, ஜாஸ்தி போகிறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி போகிறதுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும் உங்களுக்கு. தோராயமாக 1 லட்ச ரூபா செலவாகிடும். டீசலு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 900 லிட்டர் டீசல் எடுக்கணும். ஐஸ் எடுக்கணும், அதுக்குள்ளே ஐஸ் எடுக்கணும், கேஸ் எடுக்கணும். ஆமாம், சாப்பாடு செலவு எல்லாம் இருக்குது. எல்லா செலவும் பண்ணிட்டு தான் போகணும். கிச்சன்லாம் இங்கே தான், சமைக்கிறதுலாம் இங்கே தான். அவ்வளோதான், வேறு எதுவும் போட்டு ரெடி பண்ணிட்டு இங்கே தான் சமைக்கிறது, இங்கே சாப்பிட்றது. பரவாயில்ல. ஆனால் வர மீன் பொறுத்தவரை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மீன் ரேட்டு மாறும் இல்லையா? ரேட்டும் நாளைக்கு மாறும். இதுதான் ஒரு விசேஷம் நாங்கள் மீன் ரேட்டு கம்மியாக போகும். மீன் ஜாஸ்தியாக தேவைப்படுற டைமில் கொஞ்சம் ரேட்டு போகும். இந்த மாதிரி தான். நீங்கள் எப்படி லோக்கலே வந்து இப்போ ஆவரேஜான ஒரு ரேட்டு கிடையாது. இந்த பொருள் ஓ, இதான் நிரந்தரம் கிடையாது. ரேட்டு கிடையாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு விற்கணும்னு அப்படியே நேரம் 50 ரூபாய்க்கு. ஓஹோ, அப்படி பாதி குறைஞ்சிடும். குறையும். விசேஷ நாள்கள்லாம் குறையும். ஏதாவது விருது நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் போகும். மீன் வரத்து அதிகமாக தேவைப்படுற நேரத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டு போகும். அப்போ கொஞ்சம் குறைவாக மீன் வந்தால் கூட கொஞ்சம் கட்டுப்படி செலவுக்கு ஓடிடும். ஆனால் நீ என்றைக்குமே போய்ட்டு லாஸ்ன்னு வந்தது கிடையாது இல்லையா? லாஸும் வரும்ண்ணா. வரும். லாஸ் வராமல் தொழில் பார்க்கவே முடியாது. லாஸும் வரும். 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போனால் வெறும் 50 ரூபாய்க்கும் வரும், 10,000 ரூபாய்க்கு வரும், 20,000. ஓ, அவ்வளோ ஆகிடும். ஆமாம். அதுலேயும் இந்த தொழிலையும் இது இருக்குது. எல்லா தொழிலையும் இருக்கிற மாதிரி உங்கள் தொழிலையும் இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்வாதாரம் மீன் தான், கடல் தான். ஆமாம், இது தவிர வேறு எதுவும் தொழில் இல்லை உங்களுக்கு. இப்போ மீன்பிடி தடை காலம் போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மானியம் ஏதாவது கொடுக்குறாங்க, சப்சிடி ஏதாவது கொடுக்குறாங்களா? இந்த தடை காலத்தில் 61 நாளைக்கு வந்து போட்டுக்கு ரிப்பேரிங் செலவுக்காக 30,000 ரூபாய். 30,000 ரிப்பேரிங் செலவுக்காக. மற்றபடி லேபருக்கு வந்து ஒரு 8,000 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒரு ரேஷன் கார்டுக்கு தடை காலத்தில் வந்து 8,000 ரூபா. ரேஷன் கார்டுக்கு 8,000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்துக்கு அவ்வளோதான் 8,000 ரூபாய் தரேன். அதாவது அதுக்கு என்ன எங்கே இருந்தால் அது மாதிரி கொடுக்குறாங்க? தடை காலத்தில் இங்கே 61 நாளைக்கு லீவு நாள்னா இந்த 2 மாதத்துக்கு லேபருக்கு 8,000 ரூபா கரெக்டாக கொடுத்துட்றாங்களாண்ணா? பரவாயில்ல. இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பேரிங் இது வந்து எங்களுக்கு லேட்டாக, இப்போ தான் நாங்கள் இதெல்லாம் எல்லாம் ஒப்படைக்கணும். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நாங்கள் வந்து சமர் பண்ணணும். சரி, அப்படிங்களா? சமர் பண்ணால் தான் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு தான் நமக்கு நேரம். இப்போ நீங்கள் 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. 2 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் நம்ம அதை காட்டினாலும் நமக்கு அந்த 30,000 30,000 தான் அவங்களுக்கு. ஆவரேஜ் 30,000 ரூபாய். ஆனால் அது கணக்கு காட்டணும், அதுக்கு ஆமாம். இவ்வளோ தான் ரெடியாக இருக்குது.
இப்போ எதனால் மீன்பிடி தடைக்காலம் கொடுத்துருக்காங்க? இது வந்து இந்த நாளில் வந்து மீன் இனவருத்தி காலம்னு சொல்கிறாங்க. மீன் உற்பத்தி காலம் வந்து அதனால் அந்த நாளில் கொஞ்சம் நம்ம போகாமல் இருந்தால் மீன்கள் கொஞ்சம் உற்பத்தி ஆகணும். அதனால் நீங்கள் எந்த மாதிரி மீன்லாம் பிடிப்பீங்க? இறால், கனவா மீன் எல்லாமே அப்போ பெரிய பெரிய போட்டில் போனாங்க தான். பெரிய போட்டில் போனால் பெரிய மீன் இந்த டியூனா மீன்லாம் சொல்கிறாங்க. லாங் கடல், ஆள் கடலுக்கு. ஓ, அங்கே தான் போகணும். ஆள் கடலுக்கு நீங்கள் தான். தனி தனி போட்டு தனி கடல். ஓ, வலையே தனி. வலையே தனி. இது எல்லாம் ட்ராலர் போட்டுலாம் வந்து இறால், நண்டு, மீன், கனவா பிடிக்கிறது. இதுதான் அந்த மீனாக பிடிக்கிறதெல்லாம் வந்து வலை மீனில் ஆட்கள். இப்போ மீன் வாங்கிட்டு வரீங்களா, பிடிச்சிட்டு வரீங்களாண்ணா? அந்த மீனை எப்படி இங்கேயே சேல்ஸ் பண்ணிடுவீங்களா இல்லை வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இருக்குதா? அங்கேயே எப்படி வேறு கம்பெனிங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா? இறால், கனவாலாம் கம்பெனிக்கு போயிடும். சரி. மீனெல்லாம் வந்து லோக்கல் வியாபாரிக்கு ஏலம் கொடுத்துட்றது. ஏலம் கூட போகிறது தான், நம்ம இன்னும் சொல்ல முடியாது. என்ன கிடையாது. நம்ம ஒரு ரேட்டு சொல்லுவோம், அவங்க கட்டுப்படியான ரேட்டை கேட்பாங்க, நம்மளுக்கு கட்டுப்படினா கொடுத்துருவோம். அப்படி தான். மழை காலத்தில் அவங்க தொழில் எப்படின்னா இருக்கு? மழை காலத்துலலாம் ரொம்ப இதாக தான் இருக்கும். மழை காலத்தில் 15 நாள் போக முடியாது. கடல் சீற்றமாக இருந்தால் போக மாட்டாங்க. ஓ, அது வேறு இல்லையா? அப்போல்லாம் உங்கள் வாழ்வாதாரம் என்ன உங்களுக்கு? அது இதுதான், கடல் நம்பி தான் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி கடல் எல்லாம் ரப்பு வந்த பிறகு திருப்பி தான் போகணும். அப்போ அந்த நாளுக்கு எதாவது கவர்மெண்ட் எதாவது கொடுக்குமா? மழைக்கால நிவாரணம் 2500 ரூபா பெஸ்ட்டு கொடுத்தாங்கண்ணே ஒரு மாதத்துக்கு. அது அந்த கடைக்கு மழைக்கால அந்த சீசனுக்கு மட்டும். அது ஒரு ரேஷன் கடை 2500 ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி வாங்கின அந்த போட்டு என்ன ரேட் வரும்? இன்றைக்கெல்லாம் இப்போ இந்த போட்டை கொடுக்குறாங்கன்னா ஒரு 50 அது 1 லட்ச ரூபா ஆகிடும். இந்த நம்ம போட்டை பெரிய போட்டெலாம் பார்த்தீங்கன்னா 1,50,00,000 ஆகுது. 1,50,00,000. 1,50,00,000 ஆகுது. இப்போ புதுசாக லோன்லாம் உண்டா பேங்க்கில்? லோன் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைண்ணா. அது வேறையா? லோன் தரதில்லை எல்லாருக்கும்? எல்லாருக்கும் கம்பல்சரி லோன் கிடையாது. அப்ளை பண்ணுறவங்க ஒரு சில பேர் எழுதி வச்சு எலிஜிபிள் இருந்தால் கொடுக்குறாங்க. 2 பேர் 3 பேர் கிடைக்கும். ஒருத்தர் இருக்கிறவங்க பராமரிப்பில் தான் அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி இதுமாரி தான் எல்லாம் கட்டிக்கிறாங்க. எல்லோரும் லோனை எதிர்பார்க்கறது இல்லை, இருக்கிறத வச்சு அப்படியே கட்டிக்கிறாங்க. பரவாயில்ல. இந்த போட் நீங்கள் வாங்கும்போது என்ன ரேட் வந்துச்சு அப்போது? நான் வாங்கும்போதுன்னா இது வந்து 2009 நான் வாங்கினேன். அவங்கள்ட்ட வந்து வாங்கும்போது 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன். பழைய போட்டு தான் வாங்கினீங்க நீங்களும்? 2 வருஷம் போட்டு. 2 வருஷம் போட்டு. அவங்க கட்டினாங்க. சரி சரி. அவங்க 2 வருஷம் வச்சுருந்தாங்க. நான் 2009 நான் வாங்கிட்டீங்க. எவ்வளோ வாங்கினீங்க? 15 லட்சம். அப்போ இது கட்டும் போது அவங்க 18 ரூபாக்குள்ளே முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு பாதி கம்மி. இப்போ இதில் போடுற ஒரு ஆணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு 1250 ரூபா விற்கிது. செம்பாணி தான் போடுவாங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. செம்பாணி தான் அதில் போடுவாங்க. இப்போ இன்னைக்கு ரேட்டு வந்து 1250 ரூபா ஆயிடுச்சு. 1 கிலோவா? பார்த்தீங்கன்னா போட்டு கட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 250 ரூபா 300 ரூபா போகுது. அப்போ 4 மடங்கு அதிகம். விலைவாசி ஏறுது. இப்போ உள்ள விலைவாசிக்கு இப்போ இந்த போட்டை கட்டணும்னா 60 லட்ச ரூபா எல்லாம் கட்டணும். விலைவாசி ஏறுது, பொருளாதாரம் ஏறுது, ஆனால் நம்மளுக்கு வருமானம் மட்டும் ஏற மாட்டேங்குது. நம்மளுக்கு மீன் வேலை அதோட தானே போகுது. அவ்வளோதான். இதை நம்பி இவ்வளோதான் செய்ய முடியாது இல்லை. நம்ம நிர்ணயம் பண்ண முடியல. இதை பிடிச்சிட்டு வர்றது நாங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வருவோம். அது அந்தந்த சீசனுக்கு போகிற ரேட்டு தான். அதான் கம்பெனிக்காரங்க சொல்கிறத ரேட்டு சொல்கிறது தான். எத்தனை மணிக்கு? காலையில் 4 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. எப்போ வேணாலும் டைமிங் தகுந்த மாதிரி போய்க்கோங்க. நேரம் கிடையாது அப்படிங்க. நம்ம எப்போ போனால் நம்மளுக்கு மீன் கிடைக்குன்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் கிளம்பி போயிடும். போயிட்டு வரது எப்படி நைட்டில் வருவீங்களா? நைட்டுலையும் வருவோம், பகல்லையும் வருவோம். இப்போ நம்ம தொழில் கொஞ்சம் இது இருக்க முடிச்சுட்டு இது பரவாயில்ல. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பால அண்ணன் நம்ம அண்ணன் தான். இவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அண்ணனோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சொல்லியிருக்க, தொழிலை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மீனவர்கள் நீங்களும் வாழ வைங்க. அவங்ககிட்ட பேரம் பேசாமல் மீன் வாங்கி சாப்பிடுங்க. அவங்க படுற கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? பார்த்துங்க. ஓகே, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.